தந்தை பெரியார் பற்றி பலருக்கும் இன்று புரிதல் இல்லை. ஏன் பகுத்தறிவு பாசறையில் பயின்றவர்களுக்கும் கூட புரிதல் இல்லை. தந்தை பெரியார் மது ஆதரவாளரா, மது எதிர்ப்பாளரா? கள் ஆதரவாளரா, கள் எதிர்ப்பாளரா? விஜய் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினார்கள். அந்த மாநாட்டில் தந்தை பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் கட் அவுட் வைத்திருந்தார். அதை போலவே திருமா அவர்களும் மகளிர் மது ஒழிப்பு மாநாட்டை முன்னிறுத்தி வெட்டுருக்கள் வைத்திருந்தார். இவர்கள் இருவருக்கும் பகுத்தறிவு பாசறையில் பயின்ற மற்றவர்களுக்கும் கள் பற்றியும் புரிதல் இல்லை, மதுவிலக்கு மது கொள்கை பற்றியும் புரிதல் இல்லை. பெரியார் மது ஆதரவாளர், கள் ஆதரவாளர். திருமாவளவன் சொல்லுகின்றார் அந்த மாநாட்டில், பெரியார் மது எதிர்ப்பாளர், ஆகவே அவருக்கு கட் அவுட் வைத்திருக்கின்றோம். அவருக்கு புரிதல் இல்லை. 22/1/1963 கும்பகோணத்தில் நடந்த மது வேண்டுவோர் மாநாட்டில் தலைமை தாங்கி தந்தை பெரியார் உரையாற்றுகின்ற பொழுது, நான் 1921 காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது காங்கிரஸ்காரர்களுடைய பேச்சை கேட்டு கள் இறக்கி 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தி விட்டேன். அது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை இன்று நான் உணர்கின்றேன். கல் ஒரு போதைப் பொருளோ மதுவோ அல்ல. இறக்கிய கல்லை மரத்தடியிலேயே குடிப்பதற்கு விற்றுவிட்டால் எந்த பாதிப்பும் இருக்காது. ஏலம் கடை என்று இருந்தால்தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கும். கள் மீதான ஆளுமையை அரசு கைவிட வேண்டும். என்னுடைய தங்க கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கர் அதிசார வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு மரத்து கல்லை குடித்தா நல்லதுன்னு மருத்துவர் சொல்ல கேட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தார். நோய் கட்டுக்குள்ள இருந்தது. நோயினுடைய அறிகுறி வெளியே தெரியல. இதுக்கிடையில் மதுவிலை கொண்டு வந்தாங்க. தெரியாதனமாக கல்லுக்கு தடை வச்சுட்டாங்க. கல் கிடைக்காம போச்சு. கொஞ்ச நாள் திருட்டுக்கல்லை குடிச்சிக்கிட்டு இருந்தார். இது கேவலம்னு சொல்லி கல் குடிக்கிறத நிறுத்திட்டாரு. நோய் முத்தி போய் 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. கல்லுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார். 1000 உயில் எழுதலாம், எந்த உயில் செல்லும்? இறப்பதற்கு முன்னாடி கடைசி எழுதப்பட்ட உயில் தான் செல்லும். இந்த புரிதல் திருமா அவர்களுக்கும் இல்லை, விஜய் அவர்களுக்கும் இல்லை. ஏன் பகுத்தறிவில் பாசறையில் பயின்ற வைகோ, மு.க. ஸ்டாலின், உதயநிதி, இபிஎஸ், ஓபிஎஸ் வகைராக்கள் போன்றவர்களுக்கும் இல்லை. தேசிய தலைவர் அண்ணாமலை, அவருக்கு கள் பற்றி புரிதல் இல்லை. ஈஸ்வரன் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்காரு, அவருக்கு கள் பற்றி புரிதல் இல்லை. இவங்க 2 பேர் என்ன சொல்றாங்க? அண்ணாமலை என்ன பேசுறாரு? தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். இதைத்தான் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஈஸ்வரன் அவர்கள் சட்டப்பேரவையில் பதிவு செய்தார்கள். எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்க வேண்டும்? 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி அநியாயமாக தமிழ்நாடு அரசு இந்த உரிமையை பறித்து கொண்டது. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில் அங்கே கலப்படம் செய்வாங்கல்ல. அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இறங்குங்கள் கீழே. ஆளுமை உள்ளவர், கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வல்லமை கொண்டவர் அந்த முதல்வர் நாற்காலியில் அமரட்டும். இதையல்லவா அண்ணாமலை கேட்டிருக்க வேண்டும். இப்போ அங்க இங்கிலாந்து போயிருக்காரு, அரசியல் பயிற்சி எடுத்துக்கிட்டு வர்றதுக்காக வரப்போறாரு. வந்தது புரிதலோடு வருவார் என்னமோ தெரியல, பார்ப்போம், காலம் பதில் சொல்லும். அடுத்து ஈஸ்வரன் போன்றவங்கெல்லாம் சட்டப்பேரவையில் பதிவு செஞ்சிருந்தா ஒரு தீர்வு கிடைச்சிருக்குமல்ல. எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள்? அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் an office as a chief minister of Tamil Nadu? அரசியல் அமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம், ரகசிய காப்பு எடுத்தானே உட்கார்ந்துருக்குங்க. அதை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இந்த கேள்வியை ஈஸ்வரன் கேட்டிருந்தால் ஒரு தீர்வு கிடைத்திருக்கும். என்ன கேட்கிறாரு? கள்ளுக்கு அனுமதி கொடுங்க. அடுத்து 2 பேருமே கள்ளுக்கடைகளை தரங்க. ஒரு மரத்துக்கல்ல 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம்.
கல்லுக்கு 7ஆம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்து கல் கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்து கல் தான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கல்லாக தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், எக்ஸப்ட் ஃபார் மெடிசினல் பர்பசஸ் ஆஃப் இன்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது. ஆகவே அரசியலமைப்பு சட்டப்படியும் உலகளாவிய நடைமுறைப்படியும் கல்லுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது, உணவாக அறிவித்திட வேண்டும்.